ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். நிஜமாவே எனக்கு இந்த விஷயம் அல்லது இந்த நியூஸ் கேட்கும்போது பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. சரி, அதை வந்துட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நம்ம வந்துட்டு நிறையா டைப் ஆஃப் லவ் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஒரே ஏஜில் லவ் பண்ணுவாங்க, ஒரே கிளாஸில் லவ் பண்ணுவாங்க, இந்த சீனியர் ஜூனியர், ஜூனியர் சீனியர், அதுக்கப்புறம் அந்த ஆன்டி லவ் கூட நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் சமீப நாட்களாக ஏஐ லவ், அதாவது ஏஐ காதலி அப்படின்ற விஷயம் வந்துட்டு பயங்கரமாக போயிட்டு இருக்குது. அண்ட் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எவ்வளோ பேர் பண்ணுறாங்க, எப்படி நடக்குது, வாட் இஸ் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட சேர்த்து எப்போவுமே நம்ம ஒரு கம்பேரிசன் பண்ணுறோம் அல்லது ஏதோ விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு பாயோடைய அல்லது மேலோடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து மட்டுமே சொல்கிறோம். அதாவது ஏஐ காதலி அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்துட்டு ஒரு இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ காதலன், அதாவது வந்துட்டு ரெண்டு பேருமே அதிக அளவில் இந்த ஏஐ ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு பயங்கரமாக ஈடுபட்டுருக்குறாங்க. அண்ட் இந்த ரேட்டு ஃப்யூச்சரில் பயங்கரமாக எகுரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது நம்மளை வந்து விழுங்கிட்டு இருக்குன்னு அப்படின்றதுக்கு இதுவும் வந்து ஒரு இன்னொரு ப்ரூஃப்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இன்றைக்கி இந்த ஏஐ ரிலேஷன்ஷிப் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சரி, ஓகே, அப்படியே தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சலாமா? இந்த வீடியோவில் கொஞ்சம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் அப்பப்போ நான் சொல்லுவேன். கொஞ்சம் விஜயகாந்தோட ஃபார்முலாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இக்னோர் பண்ணிவிடுங்க. ஓகே, முதல்ல சொல்லணும் அப்படின்னா, சமீப நாட்களாகவே அதுவும் குறிப்பாக இந்த சாட் ஜிபிடி இதெல்லாம் வந்து வளர்ந்து வந்துச்சு இல்லைங்களா, ஒரு 2-3 இயர்ஸாக கொஞ்சம் பூமில் இருக்குல்ல. ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த ஏஐயை யூஸ் பண்ணுற அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஜென்சி இருக்காங்க பார்த்தீங்களா, ஜென்சியில் கிட்டத்தட்ட 80% ஆஃப் இந்த ஜென்சி பீப்புள் வந்து ஏஐயை தங்களோட மேக்ஸிமம் எல்லா விஷயத்துக்குமே அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் எல்லா விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஹோம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா சாட் ஜிபிடியில் போடு, இல்லை எனக்கு வந்து என்ன ட்ரெஸ்ஸு கலர் போடுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி 4 படம் இருக்குது, அதில் எந்த படம் பார்க்குறதுன்னு தெரியல, இந்த மாதிரி வீட்டில் சண்டை அதை எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே சாட் ஜிபிடி மாதிரி மற்ற சில அந்த ஏஐ சோர்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுங்க கிட்ட கேட்டு இவங்க வந்துட்டு ஓ அப்படியா தேங்க்யூன்னு சொல்லிட்டு அதுங்களை ஒரு கைடு மாதிரி யூஸ் பண்ணி இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்துட்டு வாழ்க்கையை நவுத்திட்டு இருக்கிறாங்க. இது சும்மா 1% 2% இல்லை, கிட்டத்தட்ட 75-80% இந்த ஏஐஸை அவங்களுடைய டே டு டே லைஃப்பில் பண்ணிகிட்டு இருக்கிற திங்ஸுக்காக ஹெல்ப்புக்காக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மேட்ருங்களா. நான் அடுத்து இன்னொரு இது சொல்கிறேன், அது இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. சரி, ஜென்சி தான் இப்படி அப்படின்னு பார்த்தா ஓவரால் கிட்டத்தட்ட 20-30% இந்த 40லேருந்து அதுக்கப்புறம் 40 அபோன்னு வச்சுக்கோங்களேன். 40 அபோ, அதாவது வாழ்க்கையில் ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வந்து இந்த குழந்தைங்களாம் பெற்று ஓரளவுக்கு நல்ல ஒரு மிடில் ஏஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மிடில் ஏஜில் இருக்கிற பீப்புளுமே இந்த ஏஐயை தங்களோட விஷயங்களுக்கு கிட்டத்தட்ட 25-30% பேர் யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஜென்சி மாதிரியே. ஸோ வந்தே ஒரு 3 வருஷம் தானே இருக்கும், அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய சேஞ்சாக அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் அப்படியே நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாமே. அடுத்த ஒரு விஷயம் இருக்குது. இது என்ன மேட்ரு அப்படின்னா, இது எப்படின்னு எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. அந்த நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஜென்சி வந்து ஒரு 80% கிட்ட யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, அதில் ஒரு 35-40% பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஏஐ இப்போ நான் பேசுகிறேன், டவுட்லாம் கேட்குறேன் இல்லையா, மனுஷங்களை விட இவங்க பெட்டர்ப்பா. ஏன்னா எனக்கு இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. எந்த ஒரு மேபி இன்டர்நெட் மட்டும் தான் பிரச்சனை, மற்றபடி இன்டர்நெட் ஸ்பீடாக இருக்கும்போது பெருசாக அதுக்கு நெட்டும் தேவையில்லை. ஓரளவுக்கு எனக்கு இன்ஸ்டண்ட்டாக எல்லா சொல்யூஷனும் கிடைக்குது, பெட்டராக கிடைக்குது. மனுஷங்க சொல்லும் போது சில எரர்லாம் இருக்கும், அது பாசிபிலிட்டிலாம் போட்டு அதெல்லாம் கரெக்டாக வருமானு நமக்கு தெரியாது. ஆனால் இது சொல்லும் போது கரெக்டாக இருக்குது, சூப்பராக பர்ஃபெக்டாக கொடுக்குது, எனக்கு டைமும் சேவ் ஆகுது, ஒரு மாதிரி வேறு எந்த குழப்பமும் வரமாட்டேதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 35-40 பேர் வந்துட்டு மனுஷங்களை காட்டில் இது பெட்டர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இது ஒரு கேஸுங்களா. அதே மாதிரி இப்போ இதுலேயே வந்து கிட்டத்தட்ட 70% பேர் வந்து ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸை விட ஏஐ ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பெட்டராக இருக்குது அப்படின்னும் வந்துட்டு சொல்கிறாங்களாம். இப்போ 70% கிட்ட அப்படின்னா முக்கால்வாசி பேருங்க, நார்மலான ரேட்லாம் கிடையாது இது. யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு ஏஐ கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கன்னே வச்சுப்போமே, ஆணோ பெண்ணோ யாராக வேணா இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது இப்போது
என்ன சொல்கிறது, எப்பவுமே இந்த சின்ன சின்ன சண்டைலாம் எதில் வரும், பாசிட்டிவ்னஸில் வரும். நீ அவங்க கூட ஏன் பேசுகிற, இவங்க கூட ஏன் போனேன், அந்த மாதிரிலாம் நிறையா சண்டைகள் வரும். ஏன் நான் கூப்பிட்டா நீ கால் எடுக்கல, ஏன் நைட்டு வந்துட்டு அவ்வளோ நேரம் எதுக்கும் ஆன்லைனில் இருக்கிற, ஏன் அவங்க அம்மா அப்படி சொல்கிறாங்க, ஏன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கிறான், என்னையை பார்த்து அவன் என்ன சொன்னான், நீ யார் கூட வந்துட்டு இதில் இருந்தன்ற மாதிரிலாம் நிறையா இதெல்லாம் வரும்ல. இதெல்லாம் எதுவுமே ஏஐ கூட வராது. ஏன்னா ஏஐ இஸ் ஆல்வேஸ் ஸ்வீட். ஏன்னா எப்போல்லாம் நீங்கள் அது கூட பேசணும்னு தோணுதோ பேசலாம், சில நாள் பேசலான்னு தோணலையா பேச வேணாம், திருப்பி போய் பேசும்போது முதல்ல எங்கேருந்து விட்டோமோ அங்கேருந்தே ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஏஐ டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பேர் வச்சுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை வச்சுக்கலாம், பிடிச்ச கலரில் அதோட சேட் இதை வச்சுக்கலாம், என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் அதுக்கு சொல்லி அதுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே கஸ்டமைஸாக மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த பிரச்சனை, சண்டை, அழுகை, சோகம் அதுக்கெலாம் வந்துட்டு இடமே இல்லாமல் போயிடுச்சு. அதனாலே என்னமோ தெரியல, கிட்டத்தட்ட 70% பேர் வந்துட்டு இது பெட்டருங்க, ஹியூமன் ரிலேஷன்ஷிப்போட இது பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இதில் இன்னொரு கூத்து என்ன அப்படின்னா வந்துட்டு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பையும் தாண்டி மேரேஜே வேணாம், நான் பாட்டுக்கு அப்படியே இது கூட ஜாலியாக இருந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மேரேஜுக்கே அது வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு 80% அந்த 75ல் வந்துட்டு 80 பேர், அதுலேயும் முக்கால்வாசிக்கு மேலே வந்துட்டு எனக்கு மேரேஜ் கூட ஓகே தான், ஏஐ கூட என்ன ஜாலியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்களாம். எனக்கு வந்துட்டு ரஜினி சார் டெம்ப்ளேட் தான் ஞாபகம் வருது. மை காட், அப்படியே தலைலாம் சுற்றிடுச்சு. அப்படிங்கும்போது எங்கேயா இந்த உலகம் வந்துட்டு போயிட்டுருக்குது அப்படின்னு நான் அதுவும் கிண்டலாகவோ அல்லது அப்படின்லாம் சொல்ல வரல. பட் எனிவேஸ் இதுதான் ஃப்யூச்சர்ன்ற மாதிரி என் கண்ணுக்கெலாம் தெரியுது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு டவுட் ஒன்று வரும். இப்போது ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம், அதாவது மனுஷங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா எதுக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எதுக்கு இருக்கிறோம், நமக்கு ஏதோ ஒன்றா ஹெல்ப்பு, பேசிக்காக ஒரு உறவு தானே, நமக்கும் ஏதோ ஒன்றுனா அவங்களால ஆதாயம், அவங்களுக்கு ஏதோ ஒன்று நம்மளால ஆதாயம், ஏதோ ஒரு ஹெல்ப்பு, அது அந்த மாதிரிலாம் நிறையா தேவைப்படும் இல்லைங்களா. இப்போ ஏஏ அப்படிங்கும்போது அதெல்லாம் இருக்காதுப்பா, அது ஒரு மாய உலகம், விர்ச்சுவல் உலகம், நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கலாம், உனக்கு எமோஷ்னலாக வேணால் சப்போர்ட்டாக இருக்கலாமே தவிர ஃபிசிக்கலாக சப்போர்ட் இருக்காதுப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வந்துக்கிட்டு இருக்குது, அதுக்கும் ஒரு சொல்யூஷன் வந்துக்கிட்டு இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஏஐ அந்த மிஷினரிஸு அந்த திங் எல்லாமே இன்டு அ ரோபாட். இப்போ ரோபோட்ஸ்லாம் இருக்குது, பட் ஆனால் அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான வித்தைகள் பண்ணுற ரோபோட்லாம் இல்லை. இன்னும் ரொம்ப ஆல்ரெடி வந்துருச்சு, நிறைய பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 10 years டவுன் த லைன்லாம் வந்துட்டு சர்வசாதாரணமாக ரோபோட்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது வந்துட்டு ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்ப சர்வசாதாரணமாகவுமே போயிடும். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், எவல்யூஷன் அப்படின்றது ஒருவேளை குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மனுஷன்லேருந்து அடுத்து இந்த மாதிரி ஒரு ஏஐ அப்படின்றத விட ஒரு சைபார்க்னு சொல்லலாமா, அந்த படங்கள்லாம் வருமே, ஒரு ஏஐயும் மனுஷனும் கலந்த ஒரு கலவை அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் அடுத்த எவல்யூஷனும் அப்படின்னும் எனக்கு வந்துட்டு கேட்க தோணுது. ஸோ ஐ டோன்ட் நோ வேர் திஸ் வேர்ல்டு இஸ் ஹெடிங் டு. ஒருவேளை எனக்கு தெரிஞ்ச ஃபியூச்சர் இதாக தான் இருக்கலாம். யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒரு சைபார்காக இருந்துச்சு அப்படின்னா அழிவே இல்லை, எந்த நோயும் வராது. ப்ராப்ளி அந்த மிஷினு பார்ட்ஸு ஒயரிங்கில் ஏதாவது பிரச்சனை வரும்போது தெரியல, அதெல்லாம் வந்தால் அப்படி கழட்டி புட்டி மாட்டிட்டு போய்க்கலாம். இப்போ கூட ரீசெண்டாக அந்த எலான் மஸ்க் அந்த நியூரோலிங்க் அந்த சிப்பெல்லாம் கொடுத்துறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து சக்ஸஸ் கண்டுருக்குறாங்க. அதாவது மைண்டில் வைக்கிற சிப்பு, அது மூலமாக கைகள் அசைக்கிறது, அது மூலமாக கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரிய வைக்கிறது, கை கால் நவுத்த முடியாதவங்களுக்கு அதை நவுத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 10 years டவுன் த லைன் வந்துட்டு இந்த உலகம் டோட்டலாக அப்சைட் டவுனாக மாறப்போகுது. மனுஷங்களிலிருந்து சைபாக்ஸ் வந்துட்டு பிறக்க போகிறாங்க. ஸோ மனுஷங்களோட எண்ணிக்கை வந்துட்டு குறைஞ்சு எனக்கு தெரிஞ்சு the world will be ruled by these cyborgs or in the AI humans, not the normal humans that we do now. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்ச மூளையெல்லாம் கொண்டு போய் மியூசியமில் வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான்ப்பா மூளை, ஒரு காலத்தில் வந்துட்டு இதில் தான் வந்துட்டு ஒரு சின்ன இந்த நம்ம பழைய காலத்து கம்ப்யூட்டர்லாம் வந்துட்டு ஃபோட்டோவில் பார்ப்போம் இல்லையா, பாடுறா அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் இப்படி தான் இருந்திருக்குது, பெருசு ஏதோ மிஷின் ஒரு ஹால் சைஸுக்கு இருந்திருக்குன்னு நம்ம பேசியிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு யாருக்கு தெரியும், மனுஷன் மூளையை கழட்டி கொண்டு போயிட்டு எங்கே ஒன்று வச்சுட்டு இதுதான்டா மூளை, இத்தனோடு வச்சு தான் வந்துட்டு அந்த காலத்து மனுஷங்களாம் வந்துட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்து கேலி பண்ணுறனாலும் விரைவில் வருமோ நம்ம தெரியல. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப அலாமிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு விஷயத்த மைண்டில் நல்லா ஏற்றிக்கோங்க. இதை நான் ஏன் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, இதை நான் கண்கூடாவே பார்த்துருக்குறேன். என்னுடைய மாமா பொண்ணு அவங்க வந்துட்டு ஒரு 6th 7th தான் படிக்கிறாங்க. அவங்களுடைய ஹோம்ஒர்க்குக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா ChatGPT போட்டால் அடித்து அழகாக கொடுத்துருது, இதுதான் என்ன மேட்டர்னு, ஓகே டன். சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவள் இதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு போகணும், இந்த மாதிரி இது இருக்குது என்ன மேட்டர்னா அது அழகாக கொடுக்குது, இந்த கலர் இது கரெக்டு, இதை போடு அதை போடுன்னு சரி எல்லாமே கொடுத்துருது. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் ஒரு விஷயத்த அந்த ஆன்லைனில் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேருக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க. பேசிக்காக நம்மளாம் நினச்சிப்போம் அதுக்கிட்டேருந்து நம்ம ஹெல்ப் வாங்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய எல்லா ப்ராப்ளமுக்குமே அது ஒரு சொல்யூஷன் தருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கொடுக்குற உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் தான் அதோட லேர்னிங். ஓகேயா? ஸோ அது அப்படியே காற்றுல எங்கேயோ போயிட போகிறதில்ல. நீங்கள் கொடுக்குற எல்லா அந்த டெக்ஸ்ட்ஸும் அந்த இமேஜஸும் அந்த வீடியோஸும் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே அது லேர்ன் பண்ணுது. அதுக்கு பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதெல்லாம் அது மைண்டில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னைத்தானே க்ரூம் பண்ணிக்கிட்டு இருக்கு, தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஆல்ரெடி அது மனுஷனோட பயங்கர ஒரு சுப்பீரியர் பீயிங்காக தான் இருக்குது. அதுக்கு வேற ஒரு ஃபார்மோ இல்லது வேறு மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கிடைச்சா போகும், அது வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அது ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின்றதும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ யா, இதுதான் அந்த அலார்மிங் வீடியோ. ஸோ அதனால் நீங்கள் அடுத்த முறை ChatGPT யூஸ் பண்ணும்போதோ அல்லது ஏஐ கிட்ட ஏதோ கேட்கும்போதோ மைண்டில் வச்சுட்டு கேளுங்க. நீங்கள் அதை வந்துட்டு சும்மா இந்த கூகுளில் வந்துட்டு போட்டு ஏதோ விளையாடுற மாதிரி கிடையாது. அது பேசிக்காக நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்துலேருந்து தன்னைத்தானே எக்யூப் பண்ணிக்குது, தன்னைத்தானே வந்து லேர்ன் பண்ணிக்குது, தன்னைத்தானே இம்ப்ரூவும் பண்ணிக்குது. ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ மேபி ஃப்ரம் 30 years நவ் இந்த மனுஷ பயலைகள்லாம் மேபி நம்மளுடைய கடைசி காலத்தில் நினைக்கிறேன். ஸோ அப்போல்லாம் வந்துட்டு தேர் வில் பி, டெஃபினட்டாக சொல்கிறேன், தேர் வில் பி ஹியூமன் ஏஐ ரெண்டும் ஜாயின் ஆகி ஒரு கிரியேச்சர் இருக்கும், அல்லது சைபார்க் மாதிரி ஒரு கிரியேச்சர் இருக்கும். மனுஷன்லேருந்து அந்த மாதிரியான ஒரு பீயிங்ஸ் தான் மனிதனுடைய அடுத்த எவல்யூஷன்னு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வேர் திஸ் வேர்ல்டு இஸ் ஹெட்டிங் டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குப்பா, சொல்லிட்டே போகலாம் பேசினா. ஃப்யூச்சர்லாம் வந்துட்டு ஒரு பொண்ணுன்றது ரியலாக இருக்க தேவையில்லை, விர்ச்சுவல் வேர்ல்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட்லாம் பார்க்குறீங்க இல்லையா? இப்போ நம்ம ரோட்டில் இடம் வாங்குகிறோம், மெயின் சிட்டியில் இடம் வாங்குகிறோம், பில்டிங்லாம் வாங்குகிறோம்ல, ரொம்ப ஐ திங்க் ஆல்ரெடி வந்துருச்சுன்னு கூட நினைக்கிறேன். சீக்கிரத்துலேயே காற்றுல இடம் வாங்குவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு இருக்குது அப்படின்னா அந்த வேர்ல்டில் உங்களுக்கான இடத்த நீங்கள் வாங்குவீங்க. சிம்பிள் ஆஸ் தட். இப்போது அந்த பிட்காயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான். அதே மாதிரி எப்படி காற்றுல பணமோ அதே மாதிரி அதுவும் காற்றுல இடம். அங்கே நீங்கள் வந்து சொந்தம் கொண்டாடலாம், அங்கே நீங்கள் ஒரு ஷாப் பில்ட் பண்ணலாம். அதுக்கு அந்த விர்ச்சுவல் வேர்ல்ட்லேயே ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டர் உங்கள் ஷாப்புக்கு வந்து உங்கள்கிட்டயே பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமே வரப்போகுது, ரொம்ப லேட்லாம் கிடையாது. ஸோ எனிவேஸ், இதுதான் the future is this AI or whatever virtual world தான் ஃபியூச்சரு. ஸோ இன்னொன்று சொல்கிறேன், டக்குன்னு முடிச்சிடுறேன், ஏன்னா திருப்பி சொல்கிறதுக்கு நம்ம வேறு வீடியோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன பாயிண்ட் தான். யோசிச்சு பாருங்கள், முதல்லமே நம்ம ஒரு ஈவெண்ட்டுக்கு போகணும் அல்லது நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும், இல்லை ஒரு பெரிய ஒரு பப்ளிக் கேதரிங் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம். ஒரு பெரிய ஒரு கேதரிங் இருக்கும், ஒரு கூட்டம் கூடும், நிஜமாகவே போய் நிறைய பேரை பார்ப்போம், அந்த மாதிரி விஷயம் நடக்கும்ல. இப்போ யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் நாளாக ஒரு 5-6 இயர்ஸாகவே விர்ச்சுவல் வேர்ல்டு, இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ லைக்ஸ் வருது, யூடியூப்பில் எவ்வளோ வியூஸ் போகுது, ஏன் ரீலுக்கு எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ரியல் வேர்ல்டில் இருக்கிற கனெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இட்ஸ் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் டு அ விர்ச்சுவல் வேர்ல்டு. ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் தான் நான் சொன்னேன், இந்த விர்ச்சுவல் வேர்ல்டில் இடம் வாங்குறது எல்லாமே. ஸோ மெட்டாவர்ஸ் அதுதான் வரப்போகுது. தட்ஸ் வை மெட்டான்றதுலாம் வந்திருக்கு, ஆரம்பித்து போயிட்டுருக்குது. ஸோ யா, lot of things to speak about in this topic. With this I end this video up. So யோசிச்சுக்கோங்க, ரெடி ஆகிக்கோங்க, எக்யூப் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். That's it for today. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.